மெட்ரிகுலேஷன் எப்பக்குள்ள அப்ளை பண்ணணும்? யூபியூ எப்ப தொறப்பாங்க? ஐபிடிக்கு அப்ளை பண்றதுக்கு. அதுக்கு சரியான அப்ளை பண்ணக்கூடிய அந்த வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள், அதே நேரத்தில அங்கீகாரம் உள்ள தனியார் கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான தகவல்கள், ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இந்த தகவல் எல்லாமே இப்ப பரீட்சை எழுத போற பிள்ளைங்களா இப்ப பரீட்சை எழுத போறீங்க அல்லது எழுதிக்கிட்டு இருக்கீங்க இந்த காணொளி பார்க்குற நேரத்தில, நீங்க பரீட்சையில முழுமையாக கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில பெற்றோர்கள் இந்த தகவல்கள் எல்லாமே சரியான நேரத்தில தெரிஞ்சுக்கணும், அந்த வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தேடல இருக்கிற பல பெற்றோர்கள் ஐ திங்க் பிள்ளைங்க ஃபார்ம் 4ல இருந்தே வந்து என்ன பின்தொடர ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் நான் ஏற்கனவே 3 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதி, உங்க பிள்ளைங்களோட அந்த கல்வி பயணத்துல உங்க கூட சேர்ந்து என்னோட டாக்டர் சஞ்சயோட பயணம் வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ முதல் தகவல் வந்து மெட்ரிகுலேஷன், அதாவது அடுத்த ஆண்டுகளுக்கான மெட்ரிகுலேஷன் பதிவு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க 10ஆம் தேதி நவம்பர்ல இருந்து. எப்ப தரி துத்துப் அப்படின்னா 10 பிப்ரவரிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். ஸோ இதுல வந்து செப்பச்சிப்பா டிஎடப்பா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பிள்ளைங்க இப்போ விஷயம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களா, இந்த நேரத்தில் பிடிச்சி வச்சு அந்த மாதிரிலாம் எந்த எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நேரமும் தாழ்த்தாதீங்க. 10 பிப்ரவரிக்கும் டைம் இருக்கு. ஸோ இதற்குண்டான அப்டேட்ஸ் என்னென்ன ஜூரிஸ்டான்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டாக்டர் சஞ்சய் ஒரு காணொலி செஞ்சு பதிவிட்டு இருக்காரு. கீழே டேக் பண்ணியிருக்கேன். அல்லது நம்ம ஸ்டூடெண்ட் டெலிகிராம் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே அந்த காணொலி வந்து பகிரப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் குரூப்ல இருக்கீங்களா, இல்லைன்னா இப்போ பயோல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. இந்த தகவல் மட்டும் இல்ல, இதற்கப்புறம் நான் சொல்ல எல்லா தகவல்களும் யூபி எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க, அதுக்குண்டான அப்ளை பண்ணக்கூடிய வழிகாட்டுதல், தனியார் கல்லூரிகளை படிக்கக்கூடிய நம்ம மாணவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதல், ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லா விஷயங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக வந்து அவங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, அவங்க பரீட்சை எழுதி முடிச்சது வழிகாட்டுதல் இந்த வருடமும் தொடர்ந்து நடக்கும். ஓகேங்களா? நீங்க செய்ய வேண்டியது முதல் விஷயம், இந்த காணொலி ஃபேவரட்டா சேவ் பண்ணிக்கிட்டு முதல்ல பரவலாக பகிர்ந்துங்க. உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த தகவல் நம்ம இந்திய மாணவர்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்கள் எல்லாத்திட்டையும் கண்டிப்பாக சேரணும் அப்படின்னா நண்பா, எஸ் எப்பயுமே வந்து நீங்க செய்யற ஒரு விஷயம் தான் பரவலாக பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம் இந்த தகவல் வந்து தெரியப்படுத்துறது. ஸோ முதல்ல வந்து மேல இருக்க டெலிகிராம் குரூப்ல வந்து கிளிக் பண்ணிட்டு பெற்றோர்கள் மாணவர்கள் நீங்க கண்டிப்பாக வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க, பின் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுல இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே எஸ் எவ்ரி டே கண்டிப்பாக திறந்து பாருங்க என்ன புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப பரீட்சை எழுத போற மாணவர்கள், எழுதிட்டு இருக்கிற மாணவர்கள், உங்களோட முழு கவனம் இல்லைங்களா, எஸ்பிஎம் வந்து முடிவு இல்லை, அதுதான் உங்களோட வாழ்க்கை பயணத்தின் ஆரம்பம். நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், கிவ் யுவர் பெஸ்ட். முழுமையாக முழு மனதோட உங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. அந்த ரிசல்ட்க்கு ஏத்த மாதிரி, உங்களோட கனவுக்கு ஏத்த மாதிரி வாய்ப்புகள் வெளியே நிறைய இருக்கு. நான் மறுபடியும் அந்த உறுதிமொழி கொடுக்கிறேன். நிச்சயமாக சத்தியமாக உங்களோட இந்த பயணத்துல என்னோட வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காணொலி ஃபேவரட் சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டீங்களா? இப்போ கமெண்ட் பண்ணிட்டு டாக்டர் சஞ்சயோட காணொலியும் போய் பாருங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்கிற தகவல்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. பரவாயில்ல பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் மனிதன்.